24வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் கண்மலையும் ஆனான். எனக்கு இது இந்த மாத வாக்கு தத்துவம் நமக்கு. நான் போன வாரமே அதை கொடுக்கணும்னு ஆவியானவர் சொன்னபடினால போன வாரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தேன். ஆனால் நம்ம போன வாரம் விபிஎஸ் சண்டே, எனவே அந்த நாளில் புதுசாக ஒரு சிலர் வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் டீப்பாக செய்தியை கொடுக்க முடியாது என்பதற்காக, கொஞ்சம் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் செய்தியை கொடுக்கணும் என்பதற்காக போன வாரத்தில் நம்ம அதை செய்தியை வேற கொடுத்தேன். எனவே இந்த மாத வாக்கு தத்துவத்தை தான் தேவன் செய்தியாக கொடுக்கும்படியாக நான் எனக்கு ஏற்கனவே சொன்ன காரியம். எனவே அதை குறித்து இந்த நாளில் உங்களோடு பேச போகிறேன். யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் அவனுடைய புயங்கள் பலத்தன. யாருடைய புயங்கள்? யாருடைய புயங்கள்? யோசேப்பின் புயங்கள். புயன் என்னது? புயன்னா இதான் புயம். இதான் நம்முடைய கைகளின் பலத்துக்கு ஆதாரம். இதுதான் இந்த புஜம் அப்படிம்பாங்க. நம்ம வழக்க தமிழில், வழக்க பேச்சில் புஜம் அப்படிம்பாங்க. அப்போது இதில் சொல்லப்பட்டிருக்க அந்த யோசேப்பு, அந்த யோசேப்பினுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் அது பலத்தன என்ற பலன் கொண்டு நின்றது என்று சொல்லி. அப்போ புயங்கள் என்று சொல்லும்போது அது ஒருவேளை புயங்கள் பலத்தன என்று சொல்லும்போது அது இந்த புயத்தை சொல்லவில்லை. ஏன்னா இந்த புயம் உலக பிரகாரமாக சண்டை போடுவதற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த அத்லெட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் வெயிட் லிஃப்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புயம்லாம் எப்படி இருக்கும்? அப்படி கும்முன்னு இருக்கும். எவ்வளோ வெயிட்னாலும் தூக்கிடலாம். அதற்கு தகுந்த விதத்தில் அவர்கள் அதை நல்லா ஸ்ட்ராங்காக்கி வச்சுருப்பாங்க. அப்போ இதில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து பார்த்தோம் என்றால், அவனுக்கு வாழ்க்கையில் யார் கூடயும் போரிட்டு பழக்கம் கிடையாது. அப்படிதானே? இல்லையா? ஆமாம். யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை. யோசேப்புடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு யோசேப்புடைய வாழ்க்கை தெரியுமா? யோசேப்புடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது அமைதியான வாழ்க்கை. யாரும் அவனை அடித்தாலும் வாங்கிட்டு என்ன செய்யிட்டு இருப்பான், போயிட்டு இருப்பான். ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், யோசேப்புடைய வாழ்க்கை அப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒத்த விதமாக இருக்கும். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பாய்க்கப்பட்டான். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சொந்த சகோதரர் என்று சொல்லும்போது நான் அவருடைய சொந்த சகோதரர்களை சொல்லலை. இஸ்ரவேல், அந்த யூதா கோத்திரத்தால், இஸ்ரவேல் புத்திரரால், யூத குலத்தினால இயேசு கிறிஸ்து செய்யப்பட்டார், பகைக்கப்பட்டார். அது குறித்து யோவான் சுவிசேஷத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள இயேசு அவருடைய சொந்த ஜனம்லாம், மாம்ச பிரகாரமா அதில் பிறந்தார் அவர். ஆனால் அவருடைய சொந்த ஜனமான இஸ்ரவேலை என்ன செய்யல, அவரை தெரியுமா தெரியாதா? ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு வரை இயேசு என்ன செய்யல. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள், கிறிஸ்தவங்க தான் இஸ்ரவேலுக்காக அநேகர், நீங்கள் இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க, இஸ்ரேலுக்காக அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இஸ்ரேல் அங்கே சண்டை போட்டான், இங்கே சப்போர்ட் பண்ணி நிறையா போஸ்ட் போடுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கிறிஸ்தவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்தவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? அது நான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தெரியுமா தெரியாதா? அப்போ கிறிஸ்துவை, குறிப்பாக கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை குறித்து தான் பைபிள் சொல்லுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அவர் தமக்கு சொந்தமான ஜனம்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னார் கர்த்தர். அதில் அவர் பிறந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமான இஸ்ரவேல் ஜனங்களும் அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக. அதை போலவே யோசேப்பு பாருங்க, அவருடைய சொந்த சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டார்? அவர் பகைக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். யோசேப்பு அப்படியே விற்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து அப்படிதான் விற்கப்பட்டார். யூதாஸ் என்ன செய்தான்? 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை என்ன செய்தான்? அதை போல இவனுடைய சகோதரர்கள் என்ன செய்தாங்க? யோசேப்பை விற்று போட்டாங்க. இஸ்மவேலர் இடத்துல, மீதியானியர் இடத்துல விற்று போட்டாங்க.
அப்போ யோசேப்பு விற்று போடப்பட்டான். இப்படி யோசேப்பு அவர் அநேக பாடுகள் பட்டாரு, தியாகம் செய்தாரு. யாருக்காக? தன்னுடைய ஜனங்களுக்காக. நீங்க அதை குறித்து பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பே சொல்றாரு, தன்னுடைய சகோதரரை பார்த்து ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு. நீங்க வாசிங்க 50ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று. பாத்தீங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் தன்னையே தியாகம் செய்தாரோ அதை தான் அவர் இங்கே சொல்றார் பாருங்க. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். எல்லாரும் இயேசு கிறிஸ்து அடித்தாங்க, துப்புனாங்க, குட்டுனாங்க. ஆனால் அவரோ கடைசி வரை என்ன செய்தார்? பிதாவை இவர்களுக்கு, அதை போல தான் யோசேப்பு சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லலை. ஆனால் அதை சொல்லாம சொல்றார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அதுதான் முக்கியம். உங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அவர் நன்மையாக முடிய பண்ணினார். எனவே உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன், பாதுகாப்பேன். இயேசு கிறிஸ்து அப்படிதான் தன்னையே பலியா ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஜனங்கள் தான் அவரை காட்டி கொடுத்தாங்க, அடிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவர்களுக்காக தன் உயிரை கொடுத்து அவர் அவர்களை இன்றைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு இன்றைக்கும் கர்த்தர் கூட இருக்கிறார், யுத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்காக அவர்களை அழிந்து போகாதபடிக்கு அவர் காத்து கொள்ளுகிறார். அதே போல யோசிப்பு, அப்ப நிறைய யோசிப்பு அப்படி இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டில் துல்லியமாய் காட்டுகிற ஒரு மனிதனாக யோசேப்பு இருந்தார். இந்த கர்த்தர் என்ன செய்தாராம்? அவரை பலப்படுத்தினாராம். அவருடைய கரம் அவரோடு வாசிக்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். 49:24, ஆதியாகமம் 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் பலத்தன. இது யாக்கோபுக்கு சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு. அல்லேலூயா. உங்களுடைய புயங்கள், யாக்கோபு நான் யோசேப்பு நான் ஏற்கனவே சொன்னேன். யோசேப்பு புயங்கள் உறுதினா இந்த புயங்களை சொல்லல கர்த்தர். அவன் இருதயம் உறுதியா இருந்தது, அவன் இருதயம் பலத்திருந்தது. அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், அவன் நின்னான். அவனுடைய வில் உறுதியா நின்றதான். அவன் உறுதியா இருந்தான். அவன் புயங்கள், அவன் இருதயம் தைரியமா இருந்தபடினால் எதனால வரட்டும். ஏன்னா யாக்கோபின் வல்லவன் கரங்கள், அவன் புயங்கள், அவருடைய கரங்கள் அவன் புயத்தை பழக்க செய்தது. அவன் பலத்திருந்தது. பலத்திருந்தது என்றால் வெறும் பலத்தை சொல்லல, அவன் எல்லாவற்றிலும் எப்படி இருந்தான். அதாவது தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, தாவீது வர வர அவன் பலத்து போனான் அப்படிங்கிறது. அப்படின்னா அவன் எதுல பலத்து போனான்? வெறுமனே இந்த கை பலத்திலையா? இல்ல தன்னோடு கூட இருக்கிறவர்கள் பலத்திலையா? அப்படி அல்ல, அவன் சகல விதத்தில் ஆசீர்வாதமா இருந்தான். அதை குறித்து பைபிள் அநேக இடத்துல சொல்லுகிறது, பலத்தான், பலத்து போனான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதத்துக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலக்கும். கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுடைய புயங்கள் என்று சொல்லும்போது உங்கள் இருதயம், உங்க வாழ்க்கை, உங்க ஆசீர்வாதம். யாக்கோபு யோசேப்பை குறித்து சொல்லுகிறது, அவனுடைய வில் உறுதியா நின்றது. எத்தனை பேர் அவன் வில்ல அசைச்சு பார்த்தாங்க. அல்லேலூயா. என்னது? அவனுடைய வில்ல எத்தனை பேர் அசைச்சு பார்த்தாங்க. அவனுடைய சகோதரர்கள் அசைத்து பார்த்தார்கள். அந்த போத்திபார் அவனுடைய வில்ல அசைச்சு பார்த்தான். சிறைச்சாலையில் அவனுடைய வில்ல என்ன செய்தார்கள்? அசைத்து பார்த்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை அசைந்து கீழே விழ தள்ளும்படியான நிறைய சம்பவங்கள் நடந்துச்சுங்க. ஆனால் அவன் விழுந்து போகவே இல்லை. உங்களுக்கு எனக்கு அப்படிதான். யாக்கோபுடைய வல்லவரின் கரம் நம்மை பலக்க செய்கிறபடினாலே நீங்களும் நானும் பலத்து கொண்டே இருப்போம், பலத்து கொண்டே இருப்போம். கைகளை தட்டி அவரை துதிப்போம். நீங்க பலத்து கொண்டே இருப்பீங்க.
கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்க குடும்பம் பலத்து கொண்டே இருக்கும். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்குரிய எல்லா காரியங்களிலும் நீங்கள் பலத்து போய்கொண்டே இருப்பீங்க. தாவீதை போல வர வர விருத்தி, ஈசாக்கை போல வர வர விருத்தி. இதுதான் பலத்தான் என்று சொல்வதற்கான அர்த்தம் இதுதான். நீங்க சகல விதத்திலும் பெருகிக்கொண்டே இருப்பீர்கள், செழிப்பாய்கொண்டே இருப்பீர்கள். இது தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்க. இது சிந்தையில் இருக்கணும் எப்பவுமே. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? சிந்தையில் இருக்கணுங்க. நீங்க கீழே போற மாதிரி தோணலாம், ஆனால் உங்க சிந்தை எப்படிதான் இருக்கணும் தெரியுமா? இல்ல, நான் எப்பவுமே எப்படிதான் இருப்பேன், மேலே மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே. சொல்லுங்களேன். ஓ உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. விசுவாசத்தோடு சொல்லுங்க. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். சொல்லுங்க. மேலே மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. நான் வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். சொல்லுங்க. மேலே மேலே நான் பறப்பேன், உயரே உயரே நான் பறப்பேன், உயரே நான் பறப்பேன், உயரே. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறே. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபின் வல்லவர், அதாவது இந்த யாக்கோபை குறித்து ஒரு காரியம் இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப அதிகமாக தொட்டது. ஏன் யாக்கோபின் வல்லவர்னு கர்த்தர் சொன்னார்? ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, இவங்கெல்லாம் ஒவ்வொரு விதத்தில் அற்புதமான மனிதர்கள் தான். ஆனால் இந்த யாக்கோபு பாருங்க, ஆபிரகாம் ஓரளவு தகுதியான ஆள், ஈசாக்கு ஓரளவு தகுதியான ஆள். ஆனால் யாக்கோபு அவர் தகுதியான ஆளே இல்லைங்க. அவர் என்ன செய்தார்னா, சகோதரனை ஏமாத்தினாரு, தகப்பனை ஏமாத்தினாரு,
அவர் வாழ்க்கையின் முற்பாதி அது ஏமாற்றுதலே கழிந்தது. ஆனா அவரிடத்துல இந்த ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கர்த்தரை இறுக பற்றி கொண்டாருங்க. ஆண்டவர் என்ன ஆனாலும் எது ஆனாலும் என் வாழ்க்கையில நீங்க தான்ப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா அப்படி நினைச்சிட்டார். அவரு கர்த்தரை பற்றி கொண்டார். இந்த பகுதியில் ஒரு வசனம் எனக்கு பிடித்த, யாக்கோபு சொல்றார் பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாமே யாக்கோபு சொல்ற வசனம். தெரியுமா தெரியாதா? இந்த 49 அதிகாரத்தில், ஆதியாமத்தில் 49 அதிகாரத்தில் யாக்கோபு தான் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கூப்பிட்டு அவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறப்பதான் இந்த வசனம் சொல்றார். யோசேப்புக்கு இந்த வசனம் சொல்றார். என்ன வசனம்? அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் மேய்ப்பனும். இந்த வசனத்தை யார் சொல்லி ஆசீர்வதிக்கிறான்னா, யாக்கோபு, அதாவது யோசேப்புடைய தகப்பனாகிய யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்லி அவனை என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறான் யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் பின்னாடி நான் சொன்னேன் அந்த வசனத்தை 26 வசனத்தில் வாசிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து, யாக்கோபு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறாரு. யாரை பார்த்து சொல்றாரு? இப்பதான் சொன்னேன். யாரை பார்த்து சொல்றாரு? சொல்லுங்க. யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். அப்படின்னா யாருடைய ஆசீர்வாதம் அது? தன்னைத்தான் சொல்றாரு அவரு. யாக்கோபு தன்னையே சொல்றாரு. யோசேப்பை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி இருந்துச்சான்? அடுத்து வாசிங்க. என் பிதாக்கள் யாருடைய பிதா? யாருடைய பிதா? யாக்கோபு தன்னையே சொல்றாரு. உன் பிதாக்கள், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சுன்னா, என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேற்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. என் அன்பானவர்களே, நான் எதுக்கு இந்த வசனம் சொன்னேன் தெரியுமா? இந்த யாக்கோபு அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்த அந்த நினைவுல எப்பவுமே மேம்பட்டதா தான் இருந்தார். நினைவுல. அல்லேலூயா. அவர் பெரிய ஆசீர்வாதத்துக்கு உரியவராக இருக்கவில்லை. ஆனால் தகப்பன் தாம் பிள்ளையாகிய யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான் அதிகமா யாக்கோபை விட. ஆனால் யாக்கோபு கடைசி நாட்களில் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய விசுவாசத்தை காட்டுகிறது. என்ன சொல்றாரு? உன் தகப்பன்னா தன்னை சொல்றாரு. என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலும் மேம்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த விசுவாசம் இருக்கணுங்க எப்போதுமே. என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? என் பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள் யாரும் அந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தவங்க இல்லை. அப்படித்தானே? யாரா இருக்கிறீங்களா? இல்லை. நம்முடைய தகப்பனோ தாயோ இல்லை நம்முடைய முன்னோர்களோ யாரும் இதை பார்க்க விசுவாசத்தை கற்றுக்கொண்டவர்கள் இல்லை. இருந்தாங்களா? யாரா இருக்கிறீங்களாமா? எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. எங்கள் அப்பா சரியான தண்ணி வண்டி. அவருக்கு பைபிள்னா என்னன்னே தெரியாது, அப்படிதான் சொல்லணும். எங்கள் அம்மாவும் அவங்க பக்தி உள்ளவங்க தான். ஆனால் அது ஒரு மூடத்தனமான பக்தி. என்னென்னா ரோமன் கத்தோலிக்க பக்தி. அதில் பக்தியாக இருந்தாங்க. அப்போது என்னுடைய பிதாக்களை பார்க்கலும் என்னுடைய விசுவாசம் மேம்பட்டது. எனவே என்னுடைய ஆசீர்வாதம் மேம்பட்டது. கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உங்களுடைய வீட்டில் அப்படி யாரா இருந்தாங்களா? உங்க முன்னோர்கள் இருந்தாலுங்க இந்த விசுவாச அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பேசுறது இப்போ உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் என்னென்னலாம் பெற்று தந்தார், அதை பேசிக்கா, அதை அடிப்படையாக வைத்து தான் நான் உங்களுக்கு என்ன செய்து கொண்டே இருக்கிறேன், போதித்து கொண்டே இருக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை சிலுவை. ஆமென். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை சிலுவை அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம். நம்முடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படை சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? அல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை யாருங்க? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம முக்கியப்படுத்துவது எதுனா,
இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் அது மேம்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நீங்கள், நான் நிச்சயமா சொல்ல முடியும், நீங்கள் உங்களுடைய தகப்பன் அல்லது உங்களுக்கு இதுவரை சொல்லி கொடுத்தவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதம் மேற்பட்டது. கை தட்டி அவரை துதிக்கலாம். இதை நம்பணுங்க. யாக்கோபு அவன் தன் கையில ஒரு வேத புத்தகம் இல்லாத காலத்திலேயே அவன் சொன்னான், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு. அப்படின்னு யாருடைய ஆசீர்வாதம்? யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை தான் சொல்றான். யோசேப்பு ஆசீர்வதிக்கும் போது தான் அதை சொல்றான். பாருங்க, இதுவரை எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கிறான், அவங்களுக்குலாம் இந்த ஆசீர்வாதத்தை சொல்ல, இந்த வார்த்தையை சொல்ல. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய முன்னோரை ஆசீர்வாதத்தை பார்க்கலும் பெருசுன்னு சொல்லி இதுவரை ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைகள் யாருக்கும் சொல்லல, இந்த யோசேப்புக்கு தான் சொல்றான். அல்லேலோ. ஏன்னா யோசேப்பு எப்படிப்பட்டவனா இருந்தானா? அதே 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக. அல்லேலூயா. சொல்ற பாருங்க, தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்றேங்க, நமக்கு வருகிற இந்த ஆசீர்வாதம் இது எங்கேருந்து வருது தெரியுமா? இந்த யோசேப்பு போல ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கிறான்? யோசேப்பு ஒரு ஒப்புமையாக இருக்கிறான். சிலுவை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு இருக்கிறான். அவனுடைய தலைமையில் விசேஷித்த ஆசீர்வாதம் வந்துச்சான். அதே போல இந்த காலவேளையில் சொல்றாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் வந்த விசேஷித்த ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த விசேஷ ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இது எல்லாம் விசேஷித்தவராகி அவரை நம்புகிற ஒவ்வொருவர் மேலும், உங்கள் ஒவ்வொரு மேலும் இந்த கால வேளையில் வருகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். கரங்களை தட்டி. ஆமா, அதுதான் தடை செய்ய முடியாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்னது? இயேசு கிறிஸ்துவின் சிரசில் வந்து அவர் மூலமா எனக்கு வருது பாருங்க, உங்களுக்கு வருது பாருங்க, இந்த ஆசீர்வாதம் தடை பண்ண முடியாது. ஏன்னா கட்டளையினால வந்த ஆசீர்வாதம் நான் தவறிட்டேன்னா முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. என்னது? நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், இதனால வந்த ஆசீர்வாதங்கள் நான் தவறி, இவைகளை செய்கிறவன் இவைகளால் பிழைப்பான். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. என்னது? அந்த கட்டளைகளின்படி செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான். அப்ப தவறிட்டான்னா என்ன ஆயிரும்? போயிரும். ஆனா இது அப்படி அல்ல. இது நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்ற ஆசீர்வாதம். யோசேப்புடைய உச்ச தலையின் மேல் இறங்கி வந்தது. அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷித்தவராகிய 10,000 பேர்களில் சிறந்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று சொல்லி உண்மையாக சொல்லப்பட்ட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் தான் எல்லாரை பார்க்கலும் சிறந்தவர், விசேஷித்த தேவன். இந்த தேவன் மேல சிலுவையில ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுங்க பரலோகத்திலிருந்து. அந்த ஆசீர்வாதம் விசேஷித்த ஆசீர்வாதம், யாராலும் தடை பண்ண முடியாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் உங்க மேலையும் என் மேலையும் இப்ப இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இதை விசுவாசித்தவர்கள், அல்லேலூயா. அவனிங்க கட்டளைகளை செய்தவர்கள் அவைகளால் பிழைப்பார்கள். விசுவாசத்தை விசுவாசித்தவர்கள் பிழைப்பார்கள். அல்லேலூயா. என்னது? கட்டளைகளை செய்தான், அவைகளை செய்த மனுஷன் அவைகளால் என்ன செய்தான்? பிழைப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த கட்டளை செய்து முடித்தானோ அந்த கட்டளை செய்து முடித்தவன் அதால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். அதில் கொஞ்சம் தவறிட்டான்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் யாக்கோபுடைய புஸ்தகத்தில், வாட்சி பாருங்க. யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை குறித்து நான் உங்களோடு சொல்லுகிறேன். யாக்கோபு, பிரைஸ் தி லார்ட், வாசிங்க. 2ஆம் அதிகாரத்திலே, 2ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே
10ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் அவன் எல்லாவற்றிலும், பாருங்க, ஒன்னுல தவறிட்டான், 10 முடிச்சிட்டாங்க, அவன் 9 முடிச்சிட்டான். 10 கட்டளைன்னு சுருக்கமா சொல்றாங்க. ஒரு 600 சொச்சம் நியாயப்பிரமாண கட்டளைகளை சுருக்கி 10 கட்டளைகளா கர்த்தர் கொடுக்கிறார். அந்த 10 கட்டளைகளை செய்து முடித்தவன் எப்படி இருப்பான்? அதனால ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அதுல ஒண்ணுல தவறிட்டான் என்ன ஆயிருவான்? குற்றவாளியா இருப்பான், பைபிள் சொல்லுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. நமக்காக அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். நமக்கு நித்திய காலமாக எந்த தண்டனை வராதபடிக்கு, தண்டனை வராது நமக்கு, ஆனால் நம்மை கர்த்தர் சீர்படுத்துவார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தவறுனா கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? சீர்படுத்துவார். அதுக்காண்டி அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்க கர்த்தர் விட்டுற மாட்டார். கிருபை என்பது நீ அப்படியே தவறு செய்து கொண்டே, பாவம் செய்து கொண்டே போய்கொண்டே இருப்பதா, அதை விட்டு கொண்டே இருப்பதா? அப்படி அல்ல. கிருபை என்ற என்ன அர்த்தம்னா, நீ தவறு செய்தால் கர்த்தருடைய கரம் உன் கூட வரும், உன்னை என்ன செய்யும்? சீர்படுத்த. அதனால தான் பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படிங்கிறாரு. பாடு நம்முடைய பாவங்களினால, தவறுகளினால கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை சீர்படுத்துவாராம். வாசிங்களா அந்த வசனத்தை வாசிங்களா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரமா, 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 10ஆம் வசனம், 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் தாமே, பாருங்க, சகல கிருபையும் பொருந்திய தேவன் என்ன செய்வாரா? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகள் ஒருவேளை நம்முடைய தவறுகளினால, பாவங்களினால இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை அப்படி தண்டித்து போடுகிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? உங்களை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். கடைசி அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம நிலை நிற்கணுங்க. அப்படி அலைந்து திரிகிறவர்களா அல்ல. பைபிள் சொல்லுகிறது, அலைந்து திரிய மாட்டோம் நாம. யாக்கோபை குறித்து ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், ஏசாயால நினைக்கிறவர் சொல்றாரு, இனி நீ அலைந்து திரிவதில்லை அப்படிங்கிறார். அதே போல அலைந்து திரிகிறவர்களா அல்ல, புலம்பி திரிகிறவர்களா அல்ல, நொந்து கொண்டே வாழ்க்கையில ஓட்டுகிறவர்களா அல்ல. சொல்லுவாங்களா நிறைய பேர், நான் வாழ்க்கையை ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிமாங்களா? என்னது? வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன், ஏதோ ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? போ, ஒரு நாள் போ, ஒரு நாள் எப்படியா போ, ஒரு நாள் போ, எப்படியா போ, ஒரு நாள் போ, அடுத்த நாள் எப்படியாவது போயிரு. நாங்கள் இந்த தொழில் செய்த நாட்கள்லாம் அந்த ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கிட்டே இருப்போம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா பெரிய சந்தோஷம். சனிக்கிழமை நைட்லாம் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நாளைக்கு ஃப்ரீ, நாம் எங்கே நாள் இஷ்டத்துக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், சுற்றலாம். ஞாயிற்றுக்கிழமை முடிய போகுதுன்னா வருத்தமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு சார் இன்னும் 6 நாள் என்ன செய்யணும்? வாழ்க்கையோடு போராடணும். அப்படி போராட்ட வாழ்க்கையை உங்களுக்கு தேவன் வைக்கல. அல்லேலூயா. கொஞ்ச காலம், பைபிள் அந்த வசனம் வாச்சோம் பாருங்க, பேதுருல 1 பேதுரு 10:5 வாச்சோம்ல. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள், வாசிங்க, கரங்களை கொடுத்து பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள். கொஞ்ச காலம் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்ச காலங்க. உங்கள் பாடுகள் கொஞ்ச காலம், ஆனால் சந்தோஷமும் நித்திய காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏன்னா இதை கொடுக்கிற கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். அதுதான் முக்கியம். அந்த யோசேப்பை
கர்த்தருடைய கரம் பலப்படுத்திக் கொண்டே இருந்தது. அவன் எத்தனையோ பாடுகள் வேதனைகள் அனுபவித்துக் கொண்டே இருந்தான், தொடர்ச்சியா அனுபவித்துக் கொண்டே இருந்தான். 17 வயதிலிருந்து 30 வயது வரை தொடர்ச்சியா அவன் வேதனைகளை பாடுகளை அனுபவித்துக் கொண்டே இருந்தான். நாட்கள் வந்ததுங்க, கர்த்தர் குறித்த நாள், இவன் அநேகரை போஷிக்கிறவனாய் மாறி போனான். ஹல்லேலூயா. அவனை குறித்து அதே வசனம் திரும்ப வாசிங்க, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 49:24 வாசிங்க. ஆனாலும் பாருங்க, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனை யாரும் அசைக்க முடியல. அவனை யாரும் சொல்லுங்க அசைக்க முடியல. உங்களை என்னை யாரும் அசைக்க முடியாதுங்க. ஏன்னா உங்களுடைய கரங்கள், என்னுடைய கரங்கள், அது யாக்கோபின் வல்லவருடைய கரங்களால் பலத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை யாரும் அசைக்க முடியாது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் உறுதியா நின்றது, பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின். எப்படி மாறிட்டான் பாருங்க, எப்படி மாறிட்டான் பாருங்க. யோசேப்பு அனாதையா, ஒருத்தர் இல்லாம, இந்த எகிப்துல தஞ்சம் இல்லாம, அடைக்கலம் இல்லாம ஓடி வந்தான். அடிமையா இருந்தான். அடிமைன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அடிமையினுடைய வேலை என்ன தெரியுமா? வேலைக்காரனுடைய வேலையை போல் அல்ல. அடிமையினுடைய வேலை என்னது? அப்படி சொன்னது அப்படி செய்யணும். நீ சாகுன்னா சாகணும். ஹல்லேலூயா. அடிமையினுடைய வேலை அப்படி, வேலைக்காரனுடைய வேலை இல்லை. வேலைக்காரன் வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். அடிமையின் ரூபம் எடுத்தான். நான் இதுலையும் யோசேப்பு இயேசுவை போல அவன் அடிமையின் ரூபம் எடுத்தான். ஹல்லேலூயா. தகப்பன் வீட்டில் இருந்த பொழுது அவனுக்கு என்னது? பலவர்ண அங்கி, பலவர்ண சட்டை. அவனுடைய தகப்பனுக்கு ஒரே செல்ல பிள்ளை. நல்லா நீங்கள் இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. தகப்பனுக்கு ஒரே செல்ல பிள்ளை யோசேப்பு. பலவர்ண அங்கி, சந்தோஷமா எல்லாரும் பார்க்கலாம். அவன் ஒரு மேன்மையான, அவனை ஒரு கிட்டத்தட்ட சின்ன பையன், 11வது வயசு, 11வது மகன் வருஷப்படி பார்த்தா. ஆனால் அவனை இவர்களுக்கு சூப்பர்வைஸாக வைக்கிறான் யாக்கோபு. நீ போய் பார்த்துட்டு வா, சகோதரர்லாம் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க பார்த்துட்டு வா. சூப்பர்வைசர் வேலை பார்க்கறது அவங்க. 11வது பிள்ளை யார்? அவன் சூப்பர்வைசர். எப்படி பாருங்க, இப்படி தகப்பன் வீட்டில் இருந்தவன். அப்பொழுதுதான் இயேசு எப்படி இருந்தார் பரலோகத்தில்? அவர் செல்ல பிள்ளையாக பிதாவின் மடியில் அமர்ந்திருந்தாராம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அதே போல யோசேப்பு செல்ல பிள்ளையா இருந்தான். ஆனால் யோசேப்பு அவன் காணா போயிட்டோன்னு அவனுடைய தகப்பனா யாக்கோபு சொல்கிறான், நான் என் பையனை இழந்துட்டேன், இனி நான் நரமயிரோடு பாதாளத்தில் இறங்குவேன் அப்படிங்கிறான். விரக்தியில். எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைங்க இருக்க. அதுபோல் ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பெண்ணு இருக்கிறா, 11 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை என்ன செய்யுமா? யோசேப்பை காணன்னு சொன்ன உடனே நீங்கள் அந்த ஆதியாகமத்து புஸ்தகத்தில் அந்த சம்பவத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அது மிக ஒரு யாக்கோபுடைய அந்த எண்ண ஓட்டத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். வாசிங்க 37ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றால். யாருக்கு? யாக்கோபுக்கு. யோசேப்பு காணா போயிட்டான். அவனுடைய சகோதரன் வித்துட்டு வந்து அப்பாட்ட அவனை ஒரு மிருகம் அடிச்சு போட்டுன்னு சொல்லிட்டாங்க. செத்து போயிட்டான்னு யாக்கோபுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இப்போ அவன் சொல்றான் யாக்கோபுக்காக. அவனுடைய குமாரர் குமாரத்தி எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். 11 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. இதெல்லாம் பெருசாக தெரியல அவனுக்கு. எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு அவ்வளவு தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமாக இருந்தான். அவ்வளவு தகப்பன் அவனை நேசித்தான். அவனுக்கு மாத்திரம் ஒரு பலவர்ண அங்கியை கொடுத்தானா. நீங்கள் 37:3 வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே
யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கி என்ன செய்தானா? பல வர்ணமான அங்கியை தச்சு அவனுக்கு கொடுத்துறான். யாக்கோபு யோசேப்பு கொடுக்குறான். இப்போ இவ்வளவு செல்லமாக வளர்ந்தவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் ஒரு தரித்திரனை போல, ஒரு பரதேசியை போல அந்த தேசத்தில் இருக்கிறான். எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் அவனுக்கு, யோசித்து பாருங்க. ஆனால் நான் எத்தனை பலமுறை சொல்லியிருக்கிறேன், யோசேப்பு ஒரு இடத்துலையாவது அவன் தன்னுடைய நிலையை குறித்து யாரிடத்திலையும் வருத்தப்பட்டதாவோ தேவனை குறித்து முறுமுறுத்ததாவோ ஒரு இடத்துலையும் சொல்லப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும் தன்னுடைய தேவன் தன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை 13 வருஷங்கள் தேவன் அவனை பலப்படுத்தினார். இப்போ நீங்க வாசிங்க, திரும்ப வாசிங்க அந்த ஸ்தோத்திரம் 49:24 வாசிங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியா நின்ற, பாருங்க, இத்தனை பாடுகள் அவனை உறுதியா நிற்க செய்தது. வில் உறுதியா நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலை. கண்மலைன்னு என்ன தெரியுமா? கண்மலைன்னு எதுக்கு தெரியுமா? பைபிளில் நிறைய இடத்துல கண்மலை சொல்லப்பட்டிருக்கிறது. என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய என் அன்பின் கர்த்தாவே அப்படிங்கிறார் தாவீது. கண்மலைன்னு என்ன தெரியுமா? அதுக்குள்ள என்ன செய்கிறது? மறைந்து கொள்ளுகிறது. நிழலுக்கு ஒதுக்கிடும், வெயிலுக்கு ஒதுக்கிடும், மழைக்கு ஒதுக்கிடும். எது? கண்மலை. பெரிய மலை. அது அடைக்கலம். கண்மலை என்றாலே அடைக்கலம். அவன் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் மேய்ப்பனானா இஸ்ரவேலின் இந்த ஜனங்கள் எல்லாம் அவனிடத்துல அடைக்கலம் தேடி வராங்க. ஒரு காலத்தில் இவனை துரத்தி விட்டாங்க, அடிச்சு பள்ளத்தில் தூக்கி போட்டாங்க, குழியில திரும்ப தூக்கி எடுத்து அவனை விட்டு போட்டாங்க மீதியான இடத்துல. அவர்கள் இஸ்மவேல் இடத்துல விட்டு போட்டாங்க. இதை குறித்துலாம் கவலையப்படல. சொந்த சகோதரர்கள் கவலையப்படல. இத்தனை வேதனையும் அவன் இருதயத்தில் இருந்துச்சுங்க. திரும்ப அப்படியே பாடுபட்டு கொண்டே போறான். இது எல்லாமே அவனை எப்படி ஆக்கிச்சு தெரியுமா? அவன் கர்த்தருக்குள் இருந்தனால அவனை இது எல்லாமே பலக்க செய்தது. அல்லேலூயா. அவன் இருதயம் ஸ்டெடி ஆயிட்டு. ரொம்ப என்ன வரட்டும், என்னதான் வரட்டும், வரட்டுமே. எத்தனை துன்பங்கள் போராட்டங்கள் வரட்டுமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இருதயம் பலத்து போனது. இதனால தான் அவன் இஸ்ரவேலின் கண்மலை ஆனான். எல்லா ஜனங்களும், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நான் பாடுகள் பட்டு கொண்டு இருக்கிறேன், வேதனைகள் பட்டு கொண்டு இருக்கிறேன், துயரப்பட்டு கொண்டு இருக்கிறேன், துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்கு யாருமே அடைக்கலம் இல்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தை தேவன் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள்ல நீங்க உங்களுக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்கல, கர்த்தர் தான் அடைக்கலம். இந்த பூமியில யாரும் அடைக்கலம் கொடுக்கல. ஆனால் நீங்கள் அநேகருக்கு ஒரு நாள்ல அடைக்கலமாய் மாறுவீங்க. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பலப்படுத்துகிறாருங்க. கர்த்தர் பலப்படுத்துகிறார். நம்ம ஒரு நாள்ல சபையாக நிறைய அடிக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம், வேதனைப்பட்டோம், பிரச்சனைகளை சந்தித்தோம். நம்மை பலப்படுத்தினார் கர்த்தர். ஆனால் இன்றைக்கு அநேக சபையில் உள்ளவங்க பிரச்சனைகளால் எங்களிடத்தில் சொல்ல வராங்க. நாங்கள் அவங்களுக்கு வழியை சொல்கிறோம், முடிஞ்ச அவர்களுக்கு துணையாக போய் நிற்கிறோம். நம்மை கர்த்தர் கண்மலையாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அனுபவங்கள் நம்மை அடைக்கலமாக மாற்றுகிறது, கண்மலையாய் மாற்றுகிறது. மாத்திரமல்ல, மேய்ப்பனானா அவன் எப்படி மாறினானா? யோசேப்பு அவன் மேய்ப்பனா மாறிட்டான். இஸ்ரவேலுக்கு மேய்ப்பன். ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவன் மேய்ப்பனா இருந்தான். அவனை தேடி வந்தாங்க. என்ன செய்வது, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாடு கொடுத்தான். நாங்க பொழைக்க வழி இல்லை, நீங்க போங்க, உங்களுக்காக ஒரு இடம் இருக்குது, கோஷேன் என்ற ஒரு இடம். அந்த கோஷேன் என்ற இடம் தான் எகிப்திலேயே செழிப்பான இடம். அவர்கள் ஆடு மாடுகள்லாம் வைத்திருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் மேய்ச்சலுக்கு ஏற்ற விதமாக அந்த கோஷேன் இருந்தது, கோஷேன் என்ற அந்த பகுதி. எனவே யோசேப் சொன்னான்,
நீங்கள் பார்வோன்ட்ட கேளுங்க. அவன் தான் வழி நடத்துக்கிறான் பாருங்க, மேய்ப்பன். அவன் யார்? யோசேப்பு மேய்ப்பன். அவன் ஒரு காலத்தில் பாடுபட்டான், வேதனைப்பட்டான், துக்கத்தை அனுபவித்தான், துன்பத்தை அனுபவித்தான். அவனுடைய இருதயம் பலப்பட்டது. இப்போ அவன் ஜனங்களுக்கு கண்மலை ஆயிட்டான். அவனை தேடி அநேகர் வராங்க, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறான். தேசங்கள் வந்தது யோசேப்பை தேடி. அவளுக்கு என்ன செய்தான்? அவன் கண்மலை, அடைக்கலம். அது மாத்திரமல்ல, இந்த பெரிய யாக்கோபை குறித்து, யாக்கோபு அவன் கோத்திர தலைவன். யாக்கோபு இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கு இஸ்ரவேல் தேசமே இருக்குதுன்னா யார் பேரை வச்சது? யாக்கோபுடைய பேரை வச்சு தான் இஸ்ரவேல்னு பேர் வச்சிருக்காங்க அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு. அப்படிப்பட்ட கோத்திர தலைவனாகிய யாக்கோபு, அவனுடைய குடும்பத்துக்கு வழி சொன்னது யார் தெரியுமா? இந்த யோசேப்பு. அவன் மேய்ப்பனாக இருந்தான். நீ அங்க போங்க, கோஷன் போங்க, அது மிக செழிப்பான இடம். நீங்க பார்வோனத்தில் போய் கேளுங்க. நான் சொன்னதா இருக்கக்கூடாது, நீங்களா என்ன செய்யுங்க? கேளுங்க. ஏன்னா அவன் ஒரு நடுநிலையான ஆளு, தன்னுடைய குடும்பத்துக்காக சொன்னதா இருக்கக்கூடாது. எனவே நீங்க போய் கேளுங்க அப்படின்னா, இவர்கள் அதை போலவே பார்வோனத்தில் போய் கேட்டாங்க, எங்களுக்கு அந்த கோஷன் நாட்டை கொடுங்கன்னு. அவன் பார்வோன் அப்படியே அவர்களுக்கு கொடுத்தான். அந்த செழிப்பான தேசத்தில் போய் அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய மந்தைகளை அங்கே ஓட்டினார்கள், மேய்த்தார்கள். செழிப்பான ஒரு இனமாக அந்த இடத்துல மாறினார்கள். அநேகர் அவர்களை கண்டு பயப்படத்தக்க விதத்தில். ஆமென். எதுக்கு இதெல்லாம் சொல்றது தெரியுமா? யோசேப்பு அவன் மேய்ப்பனா மாறினாங்க. உங்களை என்னை மேய்ப்பனாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஹீரோவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னது? அதனால தான் நீங்கள் இன்னொரு ஹீரோ பின்னாடி போகாதீங்கிறேன்னா, நீங்களே ஹீரோ. அல்லேலூயா. இன்னொரு ஹீரோ பின்னாடி போகிறனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிந்தனையில். இன்னைக்கு பிள்ளைலாம் வெறி கொண்டு நிற்கிற ஒருத்தர் தீ குளிச்சிட்டான் நேற்று, திரும்ப உங்களுக்கு அது ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடாதனால தீ குளிச்சிட்டான். இது எந்த விதத்தில் இது நியாயம்? அவர் ஆட்சி அமைச்சு அவர் சந்தோஷமாக ஜாலியாக தன்னுடைய குடும்பத்தை விலக்கி விட்டு இன்னொரு குடும்பத்தோடு இருப்பார். அடுத்து இந்த குடும்பம் கொஞ்ச நாள் போர் அடிக்கும், அடுத்து இன்னொரு குடும்பத்தோடு இருப்பார். இங்கே ஒருத்தர் தீ குளிச்சு கிடக்கிறான். பேப்பரில் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா? எத்தனை பேர் தீ குளிச்சு அப்படியே உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா? எந்த விதத்தில் நியாயம்? இப்படி தன்னை நம்பி வந்த ரசிகர்களை இப்படி நடத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் மற்றவர்களை அச்சுறுத்துவதற்காக, பயமுறுத்துவதற்காக, எனக்கு இப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பயமுறுத்துவதற்காக சத்தம் இல்லாமல் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஜெபம் பண்ணணும். நமக்கு முதலமைச்சர் ஆகிட்டார், இப்போ அவருக்கு என்ன செய்யலாம ஜெபம் பண்ணணும். ஆனால் அவருடைய தவறான வழிநடத்தல்களை நம்ம ஒரு நாள் அதை என்ன செய்ய முடியாது, என்கரேஜ் பண்ணவே முடியாது. அதை அப்பப்போ கண்டித்து தான் ஆகணும் நம்ம. அல்லேலூயா. எனவே தயவுசெய்து இப்படிப்பட்ட ஹீரோக்கள் பின்னாடி போகாதீங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, எதிர்பார்த்து தவறில்லை. அதை ஒரு அர்த்தத்தோடு செய்யுங்க, உணர்வோடு செய்யுங்க. ஹீரோங்கிற உணர்வோடு இல்லை. அவர் சினிமாவில் மட்டும்தான் ஹீரோ. நேரில் போய் அவர் வீட்டில் போய் பார்த்தா, அவங்க பிள்ளைங்கள்ட்ட பார்த்தா தெரியும், அவருடைய மனைவிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், அவருடைய ஹீரோத்தனம் அங்கே தான் கரெக்டாக தெரியும். எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே ஹீரோ மாதிரி வெளியே தெரிவாங்க, ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்தா தெரியும். அதற்காக நம்ம உயிரை கொடுத்துலாம் யாரையும் என்ன செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக உயிரை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவர் கண்ணீர் மட்டும் வடிப்பார். ஏன்னா அவர் தான் கண்ணீர் வடிக்கிற இயற்கையாச்சு, சாதாரணமாயிட்டேன். சொடக்கு போட்டால் என்ன வரும்? அவருக்கு கண்ணீர் வரும். அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கிறார் அவர். அதை நம்பி நாம் என்ன செய்யக்கூடாது, ஏமாந்து போயிருக்கணும். எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபையில் நிறைய பேர் விஜய் 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 விஜய்ங்கிறாங்க. எனக்கு அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. நீ ஓட்டு போட்டு போய் யாருக்கும், ஒருவேளை அவர் ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த முறை அவர் இது பண்ணால் நான் அவருக்கு ஓட்டு போடுவேன், சந்தேகமே இல்லை அதில். ஆனால் தெரியாமையே அவர் நல்லவர், அவர் வல்லவர். எதில் வல்லவர், எதில் நல்லவர்? இனி இப்படி ஒரு தவறு செய்யாதீங்க, அதுக்கு தான் சொல்ல வரேன். அவர் எதில் வல்லவர், எதில் நல்லவர்? ஒரு 10 பேர் வந்தால் சண்டை போட்டு ஜெயிச்சிருவாரா? வல்லவரா? நான் இதெல்லாம் சொல்லணும்னு யோசிக்கல, கடைசி நேரத்தில் வந்துட்டு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் செய்தியில் எதுக்கு இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்துட்டு அப்படி ஃப்ளோவில் அப்படி வந்துட்டு. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மனுஷன் மேலே ஒரு பெரிய அபிமானம் வச்சிங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் மேலே உள்ள அபிமானத்தை குறைச்சிட்டு தான் அங்கே அபிமானம் வைக்கிறீங்க.
அது உங்களுடைய வாழ்க்கைக்கோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ நல்லதல்ல. புரிஞ்சுக்குங்க. எனக்கும் நிறைய நடிகர்கள் மேலே அபிமானம் இருந்தது, இப்போதும் இருக்குது. ஆனால் அது இயேசு கிறிஸ்துக்காக மேம்பட்டதல்ல. அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன், அவர் சொல்லிட்டாருன்னா எதையும் செய்வேன் என்பதற்காக அல்ல. சபையில் இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி அல்ல. அது முதல்ல புரிஞ்சுங்க. சினிமானா சினிமா தான், அது கதை தான், அது உண்மை அல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடுங்க அதுலேருந்து. அது ஒரு மாயை. என்ன புரிஞ்சுட்டு வெளியே வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த யோசேப்பு உண்மையாகவே ரியல் ஹீரோ. அல்லேலூயா. உங்களை என்ன இப்படி ஒரு ஹீரோவா, ரியல் ஹீரோவா மாற்றுவதற்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். நீங்களும் மேய்ப்பராகணும். அநேகர் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அநேகர் உங்களை அடைக்கலம் தேடி வருவதற்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு தான் உங்களை இப்ப பலப்படுத்திட்டு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவன் தேவனை மாத்திரம் தான் யோசித்து கொண்டு இருந்தான். தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, இதைத்தான் யோசித்து கொண்டே இருந்தான் அவன். அதனால அந்த 2 முறை அவன் சொல்லுகிறான். அந்த ஆதியாகமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 முறை அவன் சொல்றான் பாருங்க. கர்த்தரை முன்னிட்டு 2 முறை அவன் தன்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்றான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 45ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்ற, தன்னை விட்டு போட்ட சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொல்றான். வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு. இதாங்க யோசேப்பு யாரை பார்த்துட்டு இருந்தான்? கர்த்தரை பார்த்துட்டு இருந்தான். நான் இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகளை அனுபவித்து வந்து கொண்டே இருக்கிறேன். எதற்காக எதற்காக எதற்காக? அவனுக்கு ஒண்ணே புரிஞ்சு போச்சு. என்னன்னா, ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம், தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றும்படிக்கு. ஜீவ ரட்சனை தெரியுதா? அர்த்தம் தெரியுதா? ஜீவனை ரட்சிக்கும்படிக்கு, ஜீவனை காப்பாற்றும்படிக்கு. அநேகர் அங்கே பஞ்சத்தினால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா செத்து போயிடுவாங்க. அவர் எல்லாம் இங்கே வராங்க. அவருடைய ஜீவனை எல்லாம் காப்பாற்றும்படிக்கு தேவன் என்ன செய்தாராம்? என்னை இங்கே அனுப்பினார். எப்படி அவனுடைய புரிதல் இருந்தது பாருங்க. பழி வாங்கல தன்னுடைய சகோதரர்ல, தேவனை பார்த்தான். தேவன் என்னை இங்கே அனுப்பினார். அவங்க தான் விட்டு போட்டான். ஆனால் அவன் சொல்றான், தேவன் தான் என்ன அனுப்பினாரு. நீங்களாம் கருவிகள். பாதுக்கு என்னது? நீங்களாம் கருவிகள். ஒருவேளை யோசேப்பு இருந்த வாழ்க்கைக்கு, யோசேப்பு நீ எகிப்துக்கு போப்பா, எகிப்து போய் இருப்பா, நான் உன்னை அங்கே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் போயிருக்கவே மாட்டான். அப்படிதானே? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, நம்முடைய சபை இங்கே இடம் வாங்கி போட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் சும்மா இருந்துச்சு. அஸ்திபாரம் போட்டாச்சு. ஆனால் நம்ம அங்கேயே அப்படி குண்டி சட்டிக்குள்ள குதிரையே ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், இங்கே வருவதற்கு இஷ்டம் இல்லை. ஆனால் தேவன் தெளிவாக அந்த இடத்த காட்டியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு இங்கே வருவதற்கு இஷ்டம் இல்லை. அப்போ அடுத்து கர்த்தர் என்ன செய்வார்னா, அங்கே பிரச்சனை அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்போ இந்து முன்னணிக்காரனும் ஆர்எஸ்எஸ் காரனும் வர்றது அது அவனுடைய நோக்கத்தின்படி அல்ல. அவன் நோக்கம் ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனால் அவனை அனுப்புறதுக்கு அனுமதி கொடுக்கறது யார் தான்? கர்த்தர் அனுமதி கொடுக்குறான். அவன் கொடுத்த நெருக்கடியில் வேற வழியே இல்லாமல் என்ன செய்யிட்டோம், இங்கே ஓடி உட்காந்துட்டோம். ஆமாம். ஏன் எனக்கு பயம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஜனங்கள் வருவாங்களா, நம்ம அங்கே நடத்திட்டு இருக்கிறோம், ஜனங்கள் அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்களா, டவுன்லேருந்து கூலக்கடை பஜார்லேருந்து இங்கே வந்துடுவாங்களா, அந்த ஒரே பயம்தான். வராமல் கடத்தி கொண்டே இருக்கிறேன். ஏன்னா தேவன் மேலே உள்ள விசுவாசம் என்ன இல்லை, அந்தளவுக்கு பெருசாக இல்லை. கர்த்தர் எப்படியும் கொண்டு வருவார்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் பிரச்சனை அனுப்பினார். துண்டை காணும் துணியை காணும் என்ன செய்தோம், இங்கே உட்காந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரத்தில் ஒரு இது சொல்லியிருக்கேன் தெரியுமா, அதாவது இந்த ராக்கெட்டை பார்த்து ஏரோப்ளேன் கேட்டுச்சான், எப்பா எப்படிப்பா நீ மட்டும் இவ்வளோ ஸ்பீடாக, ராக்கெட் ஸ்பீடு தெரியுமில்ல உங்களுக்கு, ராக்கெட் ஸ்பீடு தெரியுமா தெரியாதா? அது பயங்கரமாக நொடிக்கு 100கணக்கான கிலோமீட்டர் போகும். ஏரோப்ளேன் அப்படி கிடையாது. அப்போது அது கேட்டுச்சான், ஏரோப்ளேன் ராக்கெட்டை பார்த்து கேட்டுச்சான், எப்படிப்பா நீ இவ்வளோ ஸ்பீடாக போகிற அப்படின்னு. ராக்கெட்டு சொல்லிச்சான், உனக்கும் பின்னாடி தீயை வச்சு பார்த்தா உனக்கு தெரியும் அப்படின்னுச்சான். என்னது? அதை மாதிரி
கர்த்தர் தீயை வச்சு விட்டாரு, இங்கே வந்து என்ன செய்தோம், வந்து விழுந்தோம். நமக்கு ஒரு நல்ல ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு இடம் இந்த இடம். ஆனால் இந்த தரிசனம் நமக்கு தெளிவாக இல்லை. இருந்துச்சு தரிசனம், ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்னால, பாடுகளினால, அல்லது நமக்கு இந்த இடத்தை குறித்த ஒரு நம்முடைய சுய எண்ணங்களினால நமக்கு வர பிரியமில்லாமல் உட்காந்துருந்தோம். கர்த்தர் கொண்டு வந்து போட்டார். அதே போல் யோசேப்புக்கு அப்படிதான் கர்த்தர் கொண்டு வந்து போட்டார். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அது வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னு புரிஞ்சுக்கிட்டான். கர்த்தர் ஜீவரட்ச உங்களை எல்லாம் காப்பாற்றும்படிக்கு தான் தேவன் என்ன செய்தார். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பு இஸ்ரவேலின் மேய்ப்பனும் கண்மலையுமானான். அவர்களை நடத்துகிறவனாய் மாறினான். அவர்களை அடைக்கலம் புகிற அளவுக்கு தகுதி உள்ளவனாய் மாறினான். தேசங்களை போஷிக்கிறவன் யோசேப்பு. அல்லேலூயா. யோசேப்பு தேசங்களை போஷிக்கிறவன். தன்னுடைய சொந்த குடும்பத்தை விடுவானா? அதுக்காக தான் கொண்டு போய் 2 தடவை, இன்னொரு தடவை சொல்றேன். இந்த ஒரு தடவை நான் பார்த்தோம், 45ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 45:5 பார்த்தோம். இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க. அது ஏற்கனவே நான் வாச்சேன் முதல்ல 50ஆம் அதிகாரத்தில். அதே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படாதிருங்கள், நான் தேவன். திரும்ப தன்னை துன்பப்படுத்த தன் சகோதரரை பார்த்து முதல்ல அவங்கள பார்த்து தான் சொன்னான். இப்போ அவங்கள பார்த்து தான் சொல்றான், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக. தேவனோ சொல்லுங்க, தேவனோ. எத்தனை பேர் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும் சரி, எத்தனை பேர் உங்களை அழிக்க நினைச்சாலும் சரி, கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். இயேசு சொன்னார்ல, அநேகம் அடைக்கலம் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறாங்க. அவைகளில் ஒன்று கூட பிதாவின் சித்தம் இல்லாம கீழே விழுகிறது இல்லை. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, தன்னுடைய ஜனங்களுக்காக சொல்றாரு பாருங்க. ஒரு காசுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு அற்பம் அடைக்கலான் குருவிக்கு. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிங்க. அதுல ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுந்தாலும் என்ன செய்கிறது இல்லை, நான் கீழே விழ விடுகிறது இல்லை. உங்களை எப்படி விடுவேன்? அல்லேலூயா. உங்களை எப்படி விடுவேன்? கர்த்தர் இந்த கால வேளையில உங்களுக்கு சொல்றாருங்க. எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு யோசேப்பை அவருடைய கரங்கள் பலப்படுத்தினது. அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அதே போல இந்த காலவேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கரங்கள் உங்களை பலப்படுத்துகிறது, பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பலப்படுத்தும் வருநாட்கள்ல நீங்கள் அதனாலே இஸ்ரவேலுக்கு கண்மலையா மாறுவீங்க, அநேகருக்கு கண்மலையா மாறுவீங்க, அநேகருக்கு மேய்ப்பராக அவருடைய நல்ல வாழ்க்கையிலே அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிற மேய்ப்பர்களாய் மாறுவீர்கள். கரம் தட்டி ரிபல சந்தல துரபல பரபலப ரபன துக்கரதிய கரபலப. கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் சொல்றார். எனவே தைரியமா இருங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.